So 10th economics lesson number 14.4 types of money. ஸோ எத்தனை வகையான மணி இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம். மணிலேயும் வகை இருக்கா அப்படின்னாக்கா இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 14.4.1 பேப்பர் கரன்சி அண்ட் காயின்ஸ். இது உங்களுக்கே தெரியும். நாம் எந்த மாதிரி பணத்தை யூஸ் பண்ணுறோம்? ஒன்று பணம்னு சொல்லுவோம், இன்னும் காசுன்னு சொல்லுவோம். பணம்னா பேப்பரில் செய்யப்பட்டது, காயின்ஸ்னால் மெட்டலில் செய்யப்பட்டது, சில்லற காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவது. How money looks like. What is the form of money? Over the years, the form of money has changed. You must have read in history that during the days of kings, people used to trade using gold coins, silver coins, copper coins, etc. Before that, in the ancient days, in some places, people used to hold money in the form of cattle, salt, etc. ஸோ ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அந்த ஆதி காலத்தில் தான் பார்த்திங்கனாக்கா மனிதர்கள் உப்பையும் ஆடு மாடு கோழி இதுங்க எல்லாத்தையும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க மணிங்கிற ஒரு விஷயமா. அதுக்கப்புறம் வந்த ராஜாக்கள்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு சில்வரு காப்பர் இதெல்லாம் காயின்ஸாக சின்ன சின்ன வச்சு மணியாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த பாடத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு பணம் எப்படி அதோட எவால்யூஷன் நடந்திருக்கு அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். Nowadays nobody holds cattle or salt or to buy or sell goods and services. Keeping cattle is not feasible as it requires huge space and special environment. Salt is perishable and cannot be stored for a long time. For the purpose of exchange, hence after so many experiments over centuries, now people keep money in the form of paper notes and coins which are easy to carry. In India we have paper notes in denomination of 1, 2, 5, 10, 20, 50, 100, 500 and thousands. Normally they are called currency notes and named as rupee singular or rupees plural. The symbol of rupee is ra. ஸோ இந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா நம்ம சால்ட்டையோ இல்லை ஆடு மாடு கோழியோ வச்சுருக்க முடியாது. ஏன்னா சால்ட்டு சீக்கிரம் பெருசாகிடும், அதாவது கெட்டு போயிடும். அதே இடம் இந்த ஆடு மாடெல்லாம் வைக்கிறதுக்கு பெரிய இடம் தேவைப்படுது, எல்லாத்தாலும் இருக்க முடியாது. ஸோ நிறைய எக்ஸ்பீரிமெண்ட்ஸ்க்கு அப்புறம் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுனாக்கா நாம் இன்றைக்கி யூஸ் பண்ணுற இந்த பேப்பர் நோட்ஸையும் காயின்ஸையும் தான் மணியாக கடைசியாக கொண்டு வந்தவங்க. ஏன்னா இது எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கனாக்கா 1 ரூபி 2 ரூபி 5 ரூபி 10 ரூபி 20 ரூபி 50 ரூபி 100 ரூபி 500 ரூபி 1000 ரூபிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். காயின்ஸ்லேயும் சரி நோட்ஸ்லேயும் சரி. அதே மாதிரி இன்றைக்கி நார்மலாக இந்தியாவில் பார்த்திங்கனாக்கா ரூபின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு ரூபா மட்டும்தான் ரூபின்னு சொல்லுவோம். நிறைய ரூபா இருந்துச்சுன்னா ரூபீஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இந்தியா